இதேவேளை வடமாகாண கல்வி அமைச்சின் நிதி ஒதுக்கீடு ஏகமனதாக நேற்று நிறைவேற்றப்பட்டது. 2016 ஆண்டு முதல் வடமாகாண மக்களுக்கான கல்வி சேவை வளங்களை மேலும் மேம்படுத்தும் பொருட்டு வடமாகாண கல்வித்துறைக்கான 5 வருட தந்துருவாய திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்காலங்களில் கல்வித்துறையினை மேம்படுத்துவதற்கான நிதிகளை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்காக இந்த 5 வருட தந்துருவாய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மனிதவள அபிவிருத்தி, காப்போதா உயர்ந்த தரத்தில் விஞ்ஞான பிரிவில் கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கையை 40% உயர்த்துதல், தரமான தரவு வழங்கினை மேம்படுத்தல், தரமான கல்வி மாணவர்களுக்கு வழங்கலினை உறுதிப்படுத்தல், மாணவர்களுக்கு கற்றலுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை வழங்கல், பின்தங்கிய இடங்களில் கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கான இருப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், விசேட தேவைகளுடைய மாணவர்களுக்கான உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தலும், விசேட கல்வி தேவைகளை நிறைவேற்றுதல், அண்மையில் உள்ள பாடசாலையை நல்ல பாடசாலை என்ற மத்திய அரசின் கொள்கையை அமல்படுத்தல். OL-AL ரிசல்ட்ஸில் இன்றைக்கு வடமாகாணம் இன்றைக்கும் பின்தங்கிய நிலையில இருக்கின்றது. நான் உங்களை தனிப்பட்ட முறையில் இதுக்கு ஒரு கூட்டு கனகாலமாக இந்த பிரதேசத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் இதுக்கு காரணமான. நாங்கள் 2 வருஷம் ஆச்சு எனித்தனியும் இதுக்குரிய ப்ரோக்ரஸை மேக் பண்ணோம். இவ்வளவு 15,000 டீச்சர்ஸ், அதுக்குள்ள பிரின்சிபல்ஸ் எல்லாரையும் நீங்கள் அடக்குகின்றீர்கள். அதுக்குள்ள வடமாகாண அரசியல்வாதிகள் தலையிட்டால் அதிபர்கள் நியமங்களில் பாரிய முறைகேடுகள் என்று ஆசிரியர் சங்கம் குறைப்பட்டதாக அறிக்கைகள் கூடுகின்றது. பல பாடசாலைகளிலே எமது பாடசாலையில் 1ஆம் வகுப்புக்கு உங்கள் பிள்ளையை சேர்த்தால் 1000 ரூபாய் டிபாசிட் வைக்கப்படும் என்று போர்ட் போட்டிருக்கக்கூடிய பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த அளவிற்கு எங்களுடைய கல்வி நிலைமை இருக்கிறது. பாடசாலைகளிலே ஒரு விதமான வர்த்தக ரீதியான கண்ணோட்ட பாங்கு இருக்கிறது. அருகாமையில் உள்ள பாடசாலை ஒன்றிணைக்கப்பட்டு அந்த பாடசாலைக்கான வளங்கள் அதிகரிக்கப்பட்டு அந்த பாடசாலையை படிக்கின்ற மாணவர்களின் தரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். பாடசாலையின் வளங்கள் போதாதனால் கிராமப்புற பிள்ளைகள் ஆகலும் தூரத்துக்கு பாடசாலையை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். பல்வேறு வழிகளிலும் எமது கலாச்சாரம் பாதிப்படைந்து வருகின்றது. குறிப்பாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது தவிர யாழ் மாவட்டத்தில் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் மேலோங்கி நிற்கின்றது. இதற்கான அடிப்படை காரணத்தை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது உண்மையில் இவர்களுக்கான சமய கல்வியை போற்றுவதில் பல்வேறு பின்னடைவுகள் காணப்படுகின்றன. இன்று இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் இதன் பெருக்கம் மற்றும் தொடர்ச்சியான இவர்களது வகுப்புகள் வைப்பது போன்ற விடயத்தினால் இவர்கள் அந்த சமய கல்வியை சரியாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் இருக்கின்றார்கள். சிறு வயதிலிருந்து சமய கல்வியை ஊட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு சமய விழுமியங்களோடு வளர்க்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் நல்லதொரு ஆரோக்கியமான எமது சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும்.